தமிழ்நாட்டில் முதல் முறையாக பால் துறைக்கான அதிநவீன ஆராய்ச்சி மேம்பாட்டு ஆய்வகம் சென்னை அம்பத்தூரில் திறக்கப்பட்டது. முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமைச் செயலகத்தில் இருந்து காணொலி காட்சி வாயிலாக நகராட்சி நிர்வாகம், குடிநீர் வழங்கல் மற்றும் பால்வள துறைகளின் கீழ் முடிவுற்ற பல திட்டங்களை திறந்து வைத்தார். இதன் ஒரு பகுதியாக அம்பத்தூர் பகுதியில் 11,57,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட பால் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு ஆய்வகம் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டது. மேலும் அத்திப்பட்டு, கலைவாணர் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் 25 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புனரமைக்கப்பட்ட குளங்கள் திறக்கப்பட்டன. அதேபோல் பல வார்டுகளில் மகளிர் உடற்பயிற்சி கூடங்களும் திறந்து வைக்கப்பட்டன. தேசிய வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தில் மகாத்மா காந்தியின் பெயர் நீக்கப்பட்டதை கண்டித்து காங்கிரஸ் கட்சி சார்பில் தாம்பரத்தில் பாத யாத்திரை மற்றும் விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது. காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை தலைமையில் நடந்த நிகழ்ச்சியில் தெலங்கானா மாநில துணை முதல்வர் மல்லுப்பட்டி விக்ரம் மார்கா சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார். பொதுக்கூட்டத்தில் தெலங்கானா துணை முதல்வர் பேச தொடங்கிய போது காங்கிரஸ் தொண்டர் ஒருவர் தெலங்கானா வாழ்க என கோஷமிட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. தெலுங்கானா வாழ்கவே, தேச ஒற்றுமை வாழ்க. காதலர் தினம் வரும் 14ஆம் தேதி உலகம் முழுவதும் கொண்டாடப்பட உள்ள நிலையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூரில் ரோஜா பூக்களின் விலை உயர்ந்துள்ளது. ஹொசூரில் புகழ்பெற்ற சிகப்பு ரோஜாக்கள் எனப்படும் தாஜ்மஹல் வகை ரோஜாக்களுக்கு சந்தையில் மவுசு அதிகரித்துள்ளதால் மலர் உற்பத்தியாளர்கள் அறுவடை செய்து குளிர்சாதன அறைகளில் இருப்பு வைக்க தொடங்கியுள்ளனர். ஒரு சிகப்பு ரோஜாவின் விலை 7 ரூபாயில் இருந்து 20 ரூபாயாக அதிரடியாக உயர்ந்துள்ளது. மற்ற நிற ரோஜாக்கள் ஒரு கட்டு 250 ரூபாய் வரை விற்பனையாகின்றன. சென்னை தரமணியில் சாலை மறியலில் ஈடுபட்ட ஏராளமான அங்கன்வாடி சத்துணவு ஊழியர்களை போலீசார் கைது செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. சிறப்பு பென்ஷன் உள்ளிட்ட 13 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சத்துணவு ஊழியர்கள் கடந்த 3ஆம் தேதி முதல் காலவரையற்ற போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் தரமணி பெருங்குடி சாலையில் சத்துணவு ஊழியர்கள் மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதையடுத்து போலீசார் அவர்களை கைது செய்து தனியார் மண்டபத்தில் அடைத்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயில் பிரபல பீட்சா கடையில் கெட்டுப்போன பீட்சாவை வழங்கியதாக பரவிய வீடியோவை அடுத்து உணவு பாதுகாப்புத்துறையினர் உணவகத்தில் ஆய்வு நடத்தினர். ஆன்லைன் மூலம் ஆர்டர் செய்த பீட்சா கெட்டுப்போன நிலையில் உணவு பாதுகாப்புத்துறையினருக்கு புகார் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதையடுத்து அது குறித்த வீடியோ இணையத்தில் பரவிய நிலையில் உணவு பாதுகாப்புத்துறையினர் பீட்சா கடையில் ஆய்வு செய்து சோதனைக்காக மாதிரிகளை சேகரித்து எடுத்துச் சென்றுள்ளனர். இது நாகர்கோயிலில் இருக்கிற டாமினோஸ் பிட்ஸா ஷாப். நான் ஸ்விக்கியில் ஒரு பிட்ஸா ஆர்டர் பண்ணேன் 150 ரூபாய்க்கு. 126 ஆஃபரில் ஒரு 40 மினிட்ஸ் இருக்கும் இந்த பிட்ஸா மேக் பண்ணி. என் வீட்டுக்கு வரும்போது இதில் இருந்த சிக்கனில் ரொம்ப கேவலமான ஸ்மெல் அடிச்சுது. அதனால் நான் இவங்ககிட்ட கேட்டப்போ இந்த சிக்கன் இப்படி தான் ஸ்மெல் அடிக்கும், சீஸ் பிளெண்டடு, இது இப்படி தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. திரும்ப இன்னொன்று பண்ணி காமிக்கிறேன்னு சொல்லிட்டு பண்ணி காமிச்சாங்க. அது ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்கன்னு மேனேஜர் அபுன்னு ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட கேட்டேன். ரொம்ப அழகாக பக்குவமாக பேசினார். இது 45 மினிட்ஸ் ஆனதுனால இப்படி இருக்குது, இது ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால இப்படி இருக்குது, மற்றபடி சின்ன சேஞ்சஸ் தான், ரொம்ப சேஞ்சஸ் இல்லைன்னு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாரு. எனக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு ஃபுட் சேஃப்டிக்கெலாம் நான் கால் பண்ணேன், எந்த ரெஸ்பான்ஸும் எனக்கு கிடைக்கல. ஸோ நான் இந்த வீடியோவை கன்னியாகுமரி எஸ்பிக்கு அனுப்பலான்னு இருக்கேன். ஈரோட்டில் ஓய்வு பெற்ற பள்ளி ஆசிரியை ஒருவர் தன்னிடம் பயின்ற முன்னாள் மாணவர்களுக்கு அசைவ விருந்து அளித்து பள்ளி நினைவுகளை அவர்களுடன் பகிர்ந்து கொண்டார். ஈரோட்டில் உள்ள ஒரு அரசு உதவி பெறும் உயர்நிலைப் பள்ளியின் ஆங்கில ஆசிரியையான பர்வீன் என்பவர் கடந்த 2004, 2005 மற்றும் 2006-7ஆம் ஆண்டு படித்த மாணவர்களை அழைத்து அவர்களுக்கு உணவளித்து கலந்துரையாடினார். அப்போது பள்ளி வாழ்க்கை முடிந்தாலும் ஆசிரியர் மாணவர் இடையேயான நட்புறவு தொடர வேண்டும் என கேட்டுக்கொண்டார். சரி சார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் போக்குவரத்து போலீசார் நடத்திய வாகன சோதனையில் சென்னையில் திருடு போன புல்லட் மீட்கப்பட்டு உள்ளது. செட்டிக்குளம் பகுதியில் சந்தேகத்திற்கு இடமாக இருசக்கர வாகனத்தை ஓட்டி சென்ற நபரை போலீசார் விசாரித்தனர்.
அப்போது அது சென்னையில் காணாமல் போனதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்த வாகனம் என தெரியவந்தது. இந்நிலையில் வாகனத்தை ஓட்டி சென்றவரை போலீசார் தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர். தஞ்சாவூர் அன்னை சத்யா விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்ற 21வது மாநில அளவிலான மூத்தோர் பாரா தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் 38 மாவட்டங்களைச் சேர்ந்த சுமார் 700 மாற்றுத்திறனாளிகள் பங்கேற்று திறமையை வெளிப்படுத்தினர். தமிழ்நாடு பாரா ஒலிம்பிக் விளையாட்டு சங்கம், தஞ்சாவூர் மாவட்ட பாரா விளையாட்டு சங்கம் மற்றும் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் இணைந்து நடத்திய இந்த போட்டிகளில் பல பிரிவுகளில் 261 வகை போட்டிகள் நடைபெற்றன. ஓட்டப்பந்தயம், ரிலே, குண்டு எறிதல், வட்டு எறிதல், ஈட்டி எறிதல், நீளம் தாண்டுதல் உள்ளிட்ட போட்டிகளில் புள்ளிகளின் அடிப்படையில் 50க்கும் மேற்பட்டோர் ஒடிசா மாநிலம் புவனேஸ்வரில் நடைபெற உள்ள தேசிய அளவிலான போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளனர். சூப்பர் சார்.